அந்த ரெண்டு பேருக்குள்ள விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஃபஅம்மல்லதீன ஷகவ் ஃபஃபின்னாரி, யார் துர்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். லஹும் ஃபீஹா ஸஃபீர், அவர்களுக்கு அந்த நரகத்திலே சப்தங்கள் இருக்கும். ஸஃபீர் ஷஹீக், அவர்களுக்கு ஸஃபீர் இருக்கும், ஷஹீக் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஸஃபீர் என்று சொன்னால் என்ன, ஷஹீக் என்று சொன்னால் என்ன? பொதுவாக கடுமையான தண்டனை, கடுமையான வேதனை நரகத்திலே, அந்த நேரத்தில் சப்தமிடுவார்கள், அழுவார்கள், கதறுவார்கள், ஓலமிடுவார்கள், புலம்புவார்கள் என்றெல்லாம் எத்தனை வார்த்தைகளை சொல்லுகின்றோமோ அத்தனை வார்த்தைகளும் இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளே அடக்கம். பலவிதமான புலம்பல்கள் அவர்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு முஃபஸ்ஸிரும் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். ஸஃபீர் என்று சொன்னால் மனிதனுடைய மனதிலே, நெஞ்சத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு விதமான சப்தம், நெஞ்சில் இருக்கக்கூடிய சப்தம். ஷஹீக் என்று சொன்னால் தொண்டையிலிருந்து வரக்கூடிய சப்தம். இன்னும் சிலர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவது இதற்கு மாற்றமாக, ஸஃபீர் என்று சொன்னால் தொண்டையிலிருந்து வரக்கூடிய சப்தம், ஷஹீக் என்று சொன்னால் நெஞ்சிலிருந்து வரக்கூடிய சப்தம். ஆக ஒரு விதமான புலம்பல், கடுமையான வேதனையின் மூலம் முணங்குகின்றோம் அல்லவா. ரொம்ப வேதனை ஆயிடுச்சுன்னு சொன்னா சில பேர் முணங்கிக்கிட்டே இருப்பாங்க. முனகுதல் அப்படின்னு சொல்லி, முணங்குதல் அப்படிங்கிறது வேற, முனகுதல் அப்படிங்கிறது வேற. முனகுதல்னா வலியின் காரணமாக அப்படியே சத்தம் போட்டுட்டு இருப்பார். அது மாதிரி இது மாதிரி சப்தம் பயங்கரமான சப்தமா இருக்கும். அது அவங்களுடைய. ஜுஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற முஃபஸ்ஸிர் சொல்லுகின்றார்கள், ஸஃபீர் என்பது கடுமையான முனகுதலின் காரணமாக ஏற்படக்கூடிய சப்தம். ஷஹீக் என்பது அதைவிட கொஞ்சம் அதிகமாக சப்தம் கேட்பது, அதற்கு சொல்லப்படுவது. இமாம் லஹாக், முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இருவரும் சொல்லுகின்றார்கள், இந்த ஸஃபீர் ஷஹீக்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால், கழுதை சப்தமிடுவதை போன்றது அப்படின்னு சொல்றார். கழுதை சப்தமிட ஆரம்பிக்கும் போது லேசா ஆரம்பிக்கும், ஒரு கடுமையான சப்தம் இருக்கும், ஒரு மாதிரி வேகமா சப்தம் போடும். அப்புறம் அந்த சத்தத்தை குறைத்து குறைத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தேய்ந்து போய் கடைசியில ஒரு லேசான சத்தத்தோடு அது தன்னுடைய சத்தத்தை முடித்துக் கொள்ளும், கழுதையுடைய சத்தம். அதுபோன்ற ஆரம்பமாக கழுதை வேகமாக சத்தமிடக்கூடியதற்கு பெயர் ஸஃபீர். கடைசியாக சப்தம் தேய்ந்து போய் முடிந்து விடுகின்றதல்லவா, அதற்கு பெயர் ஷஹீக். இது மாதிரி நரகவாசிகள் சப்தம் போடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று விளக்கம் தருகின்றார். கழுதையுடைய சத்தத்தை ஏன் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் சௌத்துல் ஹமீர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகத்திலே எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. மனிதனுடைய சப்தம் இருக்கின்றது, அதே மிருகங்களிலே குதிரை சப்தம் இருக்கின்றது, ஆடு சப்தம் இடுகின்றது, மற்ற பிராணிகள் எத்தனையோ பிராணிகள் சப்தங்கள் போடுகின்றன. யானை சப்தம் போடுறது, சிங்கம் கர்ஜிக்குது, யானை பிளிறுகிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. எல்லா சத்தங்களை விட ரொம்ப மோசமான அருவருக்கத்தக்க சத்தம் கழுதையுடைய சத்தம். உலகத்திலேயே மிக மோசமான ஒரு சத்தம், அருவருக்கத்தக்க சப்தம் இருக்கின்றது என்று சொன்னால் அது கழுதையுடைய சத்தம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்ன அன்கரல் அஸ்வாதி, ரொம்ப வெறுக்கத்தக்க சப்தம், சப்தங்களிலே ரொம்ப வெறுக்கத்தக்கது கழுதையுடைய சத்தம். அது மாதிரி உள்ள சத்தம் அந்த நரகவாசிகளுக்கு இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்படுகின்றது. இப்போ அந்த ஷகவ் ஃபஃபின்னாரி, யார் துர்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள், நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதில் இன்னொரு கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான். இந்த துர்பாக்கியவான்களாக நரகத்திற்குரியவர்களாக ஆனது இவர்கள் செய்த தீமையின் காரணமாகத்தான். அல்லாஹ் தஆலா அவர்களை நரகவாசிகளாக ஆக்கவில்லை, அல்லாஹ் தான் ஆக்குறான். ஆனா அவர்களுக்கு உலகத்திலே இக்தியார் என்று சொல்லப்படக்கூடிய சுய விருப்பத்தை, அறிவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவை இவர்கள் பயன்படுத்தவில்லை சரியாக, அதன் காரணமாக நரகத்திற்கு செல்லுகின்றார்கள் என்பதை ஷகவ், துர்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களே அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். பின்னால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅம்மல்லதீன சுஇது, நற்பாக்கியவான்களாக ஆக்கப்பட்டார்களே அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். இங்க பாருங்க, ஷகவ் துர்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களே, ஆக்கப்பட்டார்களே அல்ல, ஆகிவிட்டார்களே. அப்ப இவங்க தங்களுடைய செயல்களின் காரணமாகத்தான் அப்படி ஆகிட்டாங்க.
பிறகு நர்பாக்கியவான்களாக ஆக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, அவங்க அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளின் காரணமாக ஆக்கப்பட்டார்கள். அது அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டி இருக்கின்றான் என்பதாக பொருளாகும். அம்மல்லதீன சுஇது என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. அடுத்து சொல்லுகின்றான். சரி, இப்ப நரகத்திலே இருப்பார்கள் இவர்கள். காலிதீன ஃபீஹா மாதாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்து. அவர்கள் அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்திலே வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வானம் பூமி தான் அழிஞ்சு போயிருமே, எல்லாம் அழிஞ்சு போயிடும்லே ஒரு நாளைக்கு. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றானே, வானம் இந்த பூமி எல்லாம் வானம்லாம் வெடிச்சு சிதறிவிடும், பிறகு பூமி எல்லாம் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான், அப்படி சுருட்டப்பட்டு விடும் அப்படின்லாம். அப்ப அந்த காலம் வரைக்கும் நரகத்தில் இருப்பாங்க, அதுக்கு பின்னால் வெளியாகிடுவாங்கன்னு அர்த்தமா? அப்படித்தான் அர்த்தம் விளங்குது வெளி தோற்றமா பார்த்து. அதுக்குத்தான் குர்ஆன்ல தர்ஜுமாவை மட்டும் பார்த்து கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது. சொன்னா தப்பா போயிடும். காலிதீன ஃபீஹா, அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். மாதாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்து, வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் என்று சொன்னா இந்த இடத்துல நிறைய கருத்துக்களை எழுதுகின்றார்கள். ஒரு 3 விஷயத்தை குறிப்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடிய அமைப்புல ஒரு 3 விஷயம். இந்த வானங்கள் பூமி அப்படின்னு சொன்னா இது அரபியர்களுடைய பழக்கப்படி சில இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆயத்துகளை சொல்லுகின்றான். அரபியர்கள் சொல்லக்கூடிய பழக்கம் என்றென்றும் நிரந்தரமாக அப்படிங்கிறதுக்கு அவங்க வழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து அப்படின்னு சொல்லுவாங்க. வானங்கள் பூமியும் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம். நான் என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னி லா தகல்லமு இன்தக, உன்னிடத்தில் நான் பேசவே மாட்டேன். மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து, வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் பேசவே மாட்டேன், கடைசி வரைக்கும் பேச மாட்டேங்கிறதுக்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். அந்த அரபியர்களுடைய பழக்கப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், காலிதீன ஃபீஹா என்று சொன்னாலே நிரந்தரமாக இருக்கிறதா, அதிலிருந்து வெளியாகிறதெல்லாம் கிடையாது. மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து அப்படிங்கிறது அரபியர்களுடைய பழக்கப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதிலே நிரந்தரமாக இருப்பார்களா, எப்பவுமே இருப்பார்கள், அவ்வளவுதான் அப்படிங்கிற கருத்து அரபியருடைய வழக்கப்படி சொல்லப்பட்டது. 2வது ஒரு கருத்து, இந்த வானங்கள் பூமி அப்படிங்கிறது இந்த வானம் இந்த பூமி அல்ல. ஏன்னா அஸ்ஸமாவாத்து வல் அர்து என்று அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் சேர்த்து போட்டிருப்பதனால அதுக்கு வேறொரு கருத்து சொல்லப்படுகின்றது. அது இந்த வானமெல்லாம் போயிடும், இந்த பூமியும் போயிடும். அதுக்கு பின்னால ஒரு வானத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்குவான், வேறு வானங்களை உருவாக்குவான், வேறு பூமிகளை உருவாக்குவான் இல்லையா? அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் என்று குர்ஆன்ல வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். பூமி மாற்றப்படுகின்ற பதிலாகவே இதற்கு பதிலாக வேறொரு பூமி கொண்டு வரப்படக்கூடிய நாளில் கைரல் அர்து, இந்த பூமி அல்லாத வேறொரு பூமி, வஸ்ஸமாவாத் அதே மாதிரி வானங்களும், இது அல்லாத வேறொரு வானம், இந்த வானம் அழிஞ்சிடும், இது அல்லாத வேறொரு வானம், இந்த பூமி அழிஞ்சிடும், இது அல்லாத வேறொரு பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த பூமி இந்த மாதிரி மண் பூமியாக இருக்காது, அது பூரா உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கும், வார்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி வானம் இப்படி இருக்காது, அது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அப்படின்லாம் அதுல கிடையாது, அது ஒரு வேற விதமான வானம். எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, சொல்றாங்க அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மாதிரி மோல்டு செய்யப்பட்டதை போன்று இருக்கக்கூடிய ஒரு வானம், மோல்டு செய்யப்பட்டதை போன்று இருக்கக்கூடிய ஒரு பூமி இப்படி இருக்கும். அதாவது வெண்மை நிறமான பளிங்கியை போன்று அந்த பூமி இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த வானங்கள் அந்த பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் சொன்னா அந்த வானம் அந்த பூமி அழியாது, இந்த வானம் இந்த பூமி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். காலிதீன ஃபீஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து, அந்த வானங்களும் அந்த பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதிலே இருப்பார்கள், நரகத்திலே இருப்பார்கள் அப்படின்னு. அப்ப அந்த வானம் பூமியில அழியாது. இன்னொரு கருத்து 3வது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வானங்களும் பூமியும் அசல்ல எங்கிருந்து வந்தது? முதல்ல இதெல்லாம் கிடையாது. இது எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய நாட்டப்படி ஒரு நூர் ஒளியை படைத்தான் முதலாக. அந்த நூறிலிருந்து தான், ஒளியிலிருந்து தான் எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டன என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த நூறிலிருந்து தான் இந்த வானம் உண்டாக்கப்பட்டது, அந்த நூறிலிருந்து தான், ஒளியிலிருந்து தான் இந்த பூமி உண்டாக்கப்பட்டது.
இந்த வானம் பூமி மாற்றப்படுகின்ற நேரத்தில், அழிக்கப்படுகின்ற நேரத்தில் திரும்பவும் அது மறுபடியும் அசல்ல போய் சேர்ந்துடும். அது ஒளியாக மாறி மறுபடியும் அங்க போயிடும். எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு போயிடும். அப்ப இந்த பூமி இந்த வானங்கள் எல்லாமே ஒளியாக மாறி போய்விடக்கூடிய நேரத்தில் அது அசலோடு போய் சேர்ந்தா அது அழியாது, அது எப்பவுமே இருக்கு. அந்த வானத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்த் என்பதாக என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே அசலுடன் போய் சேர்ந்து விடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாலே ஒரு கருத்து சொல்லியிருக்கிறேன். குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸலிஹி என்று ஒரு கானூன், ஒரு சட்டம் உண்டு, அரபியில் சொல்லுவார்கள். பொதுவாக அது உலகத்திலே எல்லா பொருளுக்கும் உள்ள சட்டம். அது ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலுடன் போய் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எதனால் படைக்கப்பட்டோம்? மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய 5 பூதங்களால், 5 பொருள்களால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இறந்த பின்னால நம்முடைய உடல் இந்த 5 பொருள்களுடைய கலவைகளால் ஆக்கப்பட்ட இந்த பொருள் கொண்டு போய் கபரில் அடக்கின பின்னால அந்த 5 பொருள்களாக திரும்ப மாறிவிடும். இது உலகத்தில் கபரில் அடக்கப்பட்ட பின்னால அந்தந்த பொருள் எல்லாம் உருமாறி அந்த 5 பொருள்களாக மாறி 5 பொருள்களோடு சேர்ந்து கலந்து விடும் இல்லையா? அதே போன்று வானங்கள், பூமி அசலாக அல்லாஹ் தஆலா எங்கிருந்து படைச்சானோ அந்த அசலுக்கு போய் சேர்ந்துடும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான் என்பதாக மற்றொரு கருத்து. அல்லது இன்னொரு கருத்து, சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னா அதே மாதிரி நரகத்துக்கு போனாங்கன்னு சொன்னா, நரகத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, நரகவாசிகள் நரகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கீழே எந்த பகுதி இருக்குன்னா அது பூமி, அவங்க பூமி. அது அவங்களுக்கு மேல எது தெரியுதோ அது வானம். இது அகராதியினுடைய அர்த்தம். பொதுவா அகராதி லோகத்துடைய அர்த்தம், டிக்ஷனரியுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, வானம் வானம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய தலைக்கு மேலே உள்ளதெல்லாம் வானம், உன்னுடைய காலுக்கு கீழே உள்ளதெல்லாம் பூமி அப்படின்னு விளக்கம் சொல்லப்படும். அது மாதிரி அவங்க இருக்கக்கூடிய அந்த நரகத்தில் கீழே இருக்கிறது பூமி, மேல இருக்கிறது வானம். அந்த வானம், அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி என்பது அழியாதல்லவா? அதனால அந்த வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் இவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள். அதே மாதிரி சொர்க்கவாசிகளை பற்றி பின்னாலே வருது, அதே கருத்து தான். தெரியப்படி பல கருத்துக்கள் அதற்கு சொல்லப்பட்ட, இன்னும் ஏராளமான விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். ஆக தீய மனிதர்கள், கெட்ட மனிதர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள், நிரந்தரமாக இதில் இருப்பார்கள். அதான் அந்த கருத்தை சொல்லுவதற்காக இந்த வாசகங்கள்லாம் அல்லாஹ் தஆலா வேறு மாதிரி சொல்லி காட்டுகிறான். முன்னால் நிறைய வந்திருக்கு. இல்லா மாஷா ரப்புக், உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர. இங்கே ஒரு சிக்கலான விஷயம். நிறைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் உலமாக்களே. இதுல பலவிதமான அபிப்பிராயங்களை சொல்லுகின்றார்கள், பல கருத்துகள். ஒரு இமாம் சொல்லுகின்றார், ஒரு முஃபஸ்ஸிர் 10 விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார் இல்லா மாஷா ரப்புக் என்பது. இன்னொருவர் சொல்லுகின்றார் 6-7 விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார். உன்னுடைய ரப்பு நாடினால் தவிர, நாடியதை தவிர அல்லது நாடியவரை தவிர. அந்த துர்பாக்கியமான மனிதர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நிரந்தரமா இருப்பா, வெளியாகவே முடியாது இல்லையா? ஆனா இங்க நாடிய, உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் நானா வெளியாக்குவான் அப்படின்னு அர்த்தமா? அப்படியும் இருக்குது. அதாவது நரகத்தில் போடப்படக்கூடியவர்களில பலதரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். உலகத்திலே ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்த காபிர்கள், முஷ்ரிக்குகள் இருக்கின்றார். இவர்கள் நிரந்தரமாக, என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். மூமின்களிலே சில பேர் இருப்பாங்க, பாவங்கள் செய்தவர்கள், குற்றங்கள் செய்தவர்கள். அவர்களும் நரகத்திலே போடப்படுவார்கள். இவங்க உலகத்தில் எவ்வளவு குற்றம் செய்தார்களோ அந்த அளவுக்கு, அந்த கால அளவுக்கு நரகத்திலே தண்டனை பெற்ற பின்னால் அங்கிருந்து வெளியாக்கப்படுவார்கள் இல்லையா? நிறைய ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான் என்று விளக்கம். உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர சொன்னா, மூமின்கள்ல யார் நரகத்திற்கு போய்விட்டார்களோ பாவங்களின் காரணமாக, அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் வெளியாக்குவான். அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் ஏற்படுகின்றது, இவர்கள் வெளியாக்கப்பட வேண்டும் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அல்லவா, எல்லாரும் நரகத்துக்கு, இந்த மாதிரி பாவம் செய்தவர்களும் நரகத்தில் போடப்பட்ட பின்னால கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும், குறிப்பிட்ட காலம்னா அது எத்தனை ஆண்டுகள் ஆகிறதுன்னு சொல்ல முடியாது, எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் வெளியாக்கப்படுவார்கள் என்பதாக பொருள். இது கடைசியாக அப்படி வெளியாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள், மன்றாடுவார்கள். அந்த மன்றாட்டத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான், நரகத்திலிருந்து அவர்கள் வெளியாக்கப்படுவார்கள்.
திரும்பவும் ஒரு மனிதர் தங்களுடைய உம்மத்திலே ஒரு மனிதர் கூட அங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மன்றாடுவார்கள், சிபாரிசு செய்வார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்லுவான், நரகத்தில் இருக்கக்கூடியவர்களிலே யாருடைய உள்ளத்திலே கொஞ்சம் ஈமான் இருக்கின்றதோ அவரை எல்லாம் நீங்கள் வெளியாக்குங்கள் என்பதாக அவர்களை எல்லாம் வெளியாக்கிவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பார்கள், யாரிடத்திலே யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருந்ததோ, உலகத்திலே ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருந்ததோ அவரை வெளியாக்குவார்கள். திரும்பவும் சிலர் இருப்பார்கள், மறுபடியும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள், அல்லாஹ் சொல்லுவான், யாரிடத்தில் அதைவிட இன்னும் குறைவாக ஈமானுக்கு அவரை வெளியாக்குங்கள். இப்படியே ஒரு பேட்சாக ஒரு கூட்டம் கூட்டமாக அந்த மக்களை வெளியாக்கி கொண்டே இருப்பார்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், ஒரு அணுவளவு ஈமான் யாரிடத்தில் இருந்தாலும் அவர்களையும் அங்கிருந்து வெளியாக்கி விடுங்க. அவர்களையும் வெளியாக்கப்படுவார்கள், அவர்களும் வெளியாக்கப்படுவார்கள். முடிஞ்சு, அதோடு முடிஞ்சு. அதுக்கு பின்னால இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக அங்கே இருப்பார்கள். அங்கே நரகவாசிகளை நீங்கள் அதை நிரந்தரமாக இருங்கள், சொர்க்கவாசிகளை நீங்கள் இதிலே நிரந்தரமாக இருங்கள் என்பதாக சொல்லப்படும். அதற்கு பிறகுதான் இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறும். அல்லாஹ் தஆலா நரகத்தை பார்த்து கேட்பான், நீ நிரம்பி விட்டாயா என்பதாக கேட்பான். நீ நிரம்பி விட்டாயா, உனக்கு வயிறு நிரம்பிடுச்சா என்று கேட்பான் நரகத்தை பார்த்து. நரகம் கேட்கும், ஹல் மிம் மஸீத், இன்னும் இருக்கின்றதா என்று கேட்கும். இன்னும் இருக்கின்றதா, எனக்கு உணவாக இன்னும் எதன் இருக்கின்றதா என்பதாக கேட்கும். ஆக நரகம் நிரம்பாது, அது அவ்வளவு பெரிய இடம். ஆனா நரகவாசிகளுடைய உடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு பெருசா படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு பெருசா படைச்சும் கூட நரகம் நிரம்பாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குத்ரத் என்ற பாதத்தை வைப்பான், நரகத்தின் மீது வைப்பான். அப்படின்னு சொன்னா நிரப்புவதற்காக உள்ள ஏற்பாடுகளை செய்வான். அது உடனே சப்தம் போடும், கத்து கத்து, போதும் போதும் என்பதாக சொல்லும் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். ஆக அந்த நரகம் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பவர்கள் என்று முடிவு செய்யப்பட்ட பின்னாலே அது முடிவு செய்யப்படாத மனிதர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியாக்கப்படுவார்கள். அதுதான் இல்லா மாஷா ரப்புக், உம்முடைய ரப்பு நாடியவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. இன்ன ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத். ஆனா இங்க இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. அந்த கருத்தின்படி தான் பின்னால் உள்ள ஆயத்துக்கு அர்த்தம் சரியா வரும். உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர அப்படின்னு சொன்னா நரகவாசிகளாக ஆகிவிட்டவர்களை கூட அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகாரம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, அவர்களை கூட வெளியாக்கலாம். ஆனா எல்லாரையும் அல்ல, யாரை நாடுகின்றான் அவர்களை வெளியாக்குவதற்குரிய உரிமை அவனுக்கு இருக்கின்றது. அவனை போய் நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? நரகத்துக்குன்னு ஆகி போச்சு, அவங்க பாவம் செஞ்சாங்க, எங்களுக்கு தெரியும் நல்லா, ஆனா நீ அவளை வெளியாக்கிட்டே அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? லா யுஸ்அலு அம்மா யஃப்அலு, லா யுஸ்அலு அம்மா யஃப்அல், அவன் செய்கின்றவற்றை பற்றி கேட்கப்பட மாட்டான், விசாரணை செய்யப்பட மாட்டான். யாரும் அவனை போய் கேட்க முடியாது. அந்த கருத்தின்படி அல்லாஹ் தஆலா நரகவாசிகளாகவே ஆகிவிட்டவர்களை கூட வெளியாக்குவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. ஏன்னு கேட்டா, இன்ன ரப்பக ஃபஆலுல் லிமா யுரீத், நிச்சயமாக உம்முடைய ரப் அவன் நாடியதை உடனடியாக செய்யக்கூடியவன், மிகுந்து செய்ய. ஃபஆலுன் என்று சொன்னால் மிகுதமாக செய்யக்கூடிய, செய்தே முடிப்பான். அதை யாரும் தடை செய்ய முடியாது, யாரும் தடுக்க முடியாது, எந்த சக்தியும் தடுக்க முடியாது. இன்ன ரப்பக, நிச்சயமாக உம்முடைய ரப், ஃபஆலுன் செய்து முடிப்பவன், லிமா யுரீத் அவன் நாடுவதை செய்து முடிப்பவன் என்று சொல்லுகின்றான். அந்த கருத்தின் படிக்க வைத்தாலும் கூட அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகாரம் உண்டு என்பதாக பொருளாகும். வஅம்மல்லதீன சுஇது ஃபஃபில் ஜன்னah காலிதீன ஃபீஹா மாதாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த். நற்பாக்கியவான்களாக ஆக்கப்பட்டார்களே அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள், வானங்களும் பூமியும் நிரந்தரமாக இருக்கும் காலமெல்லாம். முன்னால் சொல்லப்பட்ட அர்த்தம் அதேதான். இல்லா மாஷா ரப்புக், உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர. இங்க பிரச்சனை வரும். நரகத்துல நாடியவரை தவிர நரகத்திலிருந்து வெளியாக்குறான், சரி. சொர்க்கத்திலே அவன் நாடியவர், உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர என்று சொன்னால் அவர்கள் அங்கிருந்து வெளியாக்க முடியுமா? சொர்க்கத்துக்கு போனா வெளியாகிறதுலாம் கிடையாது, அது முடிவு செய்யப்பட்ட விஷயம். அப்போ நாடியவரை தவிர அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திலேயே அல்லாஹ் தஆலா பல இடங்களை, பல பகுதிகளை வைத்திருக்கின்றான், பல தரஜாக்களை வைத்திருக்கின்றான். ஒரு ஹதீஸின்படி 100 தரஜாக்கள் என்பதாக சொல்லப்படும்.
இன்னொரு ஹதீஸின் படிக்க குர்ஆன்ல எத்தனை ஆயத்துகள் இருக்கின்றனவோ அத்தனை தரஜாக்கள். 6000க்கு மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கின்றன. 6000க்கு மேற்பட்ட படித்தரங்கள், பகுதிகள் இருக்கின்றன சொர்க்கத்திலே. அதனால சில பேர் ஒரு இடத்துல வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா, பிறகு அவன் நாடும் பொழுது அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணிடுவான் வேற ஒரு இடத்துக்கு. அது இதை விட ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லுவான். மேல உள்ளவங்க கீழே வச்சு, கீழே உள்ளவங்கள மேல போக சொல்லுவான். எப்படி அவன் நாடியவர்களை தவிர மற்றவர்களை நிரந்தரமாக ஒரே இடத்துல இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம். இல்லா மாஷா ரப்புக், உம்முடைய ரப்பு நாடியவரை தவிர நிரந்தரமாக அந்த சொர்க்கத்திலே நற்பாக்கியவான்களாக இருக்க, நற்பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள். அதாஅன் கைர மஜ்தூஸ், சொர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அது துண்டிக்கப்படாத நன்கொடையாக அவர்கள் கிடைக்கும். அதாஅன் உது அதாஅன் கைர மஜ்தூஸ், துண்டிக்கப்படாத, அது அருந்து போகாத நன்கொடையாக, வெகுமதியாக அவர்கள் வழங்கப்படுவார்கள். அது முடிவடையவே முடிவடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நன்கொடை, சொர்க்கத்தினுடைய அந்த இன்பமயமான நிலை என்றுமே அருந்து போகாது, என்றுமே துண்டிக்கப்பட மாட்டாது, நிரந்தரமாக இருக்கும். ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன அஹ்லல் ஜன்னah யன்இமூன ஃபீ பஅதி அஹ்யாரிஹிம் பிமா ஹுவ அலா மினல் ஜன்னah. சொர்க்கவாசிகள் சில நேரங்களிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட மிகப்பெரிய இன்பத்தை அடைவார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட மிகப்பெரிய இன்பத்தை பெறுவார்கள். அது என்ன தெரியுமா? வதாலிக ஹுவல் இஸ்திக்ராக் ஃபீ ருயத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை பார்ப்பதிலே மூழ்கி விடுவது. அதுதான் அது அல்லாஹ்வுடைய லிகா என்ற பேரின்ப காட்சி சொர்க்கத்தை விட பெரியது. ஆனால் ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது, மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா கேட்பான், சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போன பின்னால் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு எல்லா இன்பங்களும் கிடைத்து விட்டனவா? அப்ப அல்லாஹ் மலக்குகள் மூலமாக கேட்கும், யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா இன்பங்களையும் நீ கொடுத்து விட்டாய், எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ கொடுத்து விட்டாய், இனி நாங்கள் கேட்பதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் உன்னுடைய திரு பொருத்தம் எங்களின் மீது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். உன்னுடைய ரிலா என்ற பொருத்தம் எங்கள் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மலக்குகள் மூலமாக சொல்லுவான், என்னுடைய திரு பொருத்தம் உங்களின் மீது இருப்பதின் காரணமாகத்தானே நீங்கள் சொர்க்கத்துக்கே வந்திருக்கிறீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது. ரிலா என்ற திரு பொருத்தம் உங்களின் மீது இருக்கின்றது என்பது சரி, அது உங்களுக்கு கிடைத்து விட்டது, அதை விட வேறு எதையாவது நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்பார்கள். கேட்பான் அல்லாஹ் தஆலா, யா அல்லாஹ் இதை விட நாங்க என்ன கேட்கணும், என்ன கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் கொடுத்துட்ட, என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்கு என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இல்லை, இன்னொன்று உங்களுக்கு இதைவிட இன்பமயமான ஒன்று இருக்கின்றது என்று அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள திரை விளக்கப்படும். அல்லாஹ் காட்சி அளிப்பான். அதை பார்த்த அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். முன்னாலே சொல்லியிருக்கிறோம், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹயாவில் எழுதுகின்றார்கள், அல்லாஹ் பார்க்கிறாங்க. எப்படி பார்ப்பாங்க சொர்க்கவாசிகள்? நம்ம சொல்றோமா இல்லையா, கண் இமைக்காமல், வைத்த கண் வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு காலம்லாம் தெரியாது, அவ்வளோ காலம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து பார்த்து இன்பங்கள் அப்படிங்கிறதுலயே ஒன்னு சொல்லுவோம், பேரின்பம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்துல பேரின்பம் சிற்றின்பம் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்களை சொல்லலாம். ஆனா அல்லாஹுவை பார்ப்பது ஒன்று மட்டுமே பேரின்பம், அது அல்லாஹ் எல்லாமே சிற்றின்பம் தான், எல்லாமே சிற்றின்பம் தான், சின்ன இன்பம் தான். அப்படி பார்த்து பார்த்து அவர்களுடைய கண்கள் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய்விடும், அப்படியே கண்ணு பூரா உள்ள போயிடுமா. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார், அது எப்படி போகும், நம்ம அறிவுக்கு ஒத்துக்கலையே அப்படின்னு சொன்னா அவங்க அறிவு சரியில்லைன்னு அர்த்தம். உள்ள போயிடும் அந்த கண்கள், உள்ள போன அந்த கண்களாலும் பார்ப்பார்கள், அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். உள்ளே போன அந்த கண்கள் திரும்பி வெளியே வருவதற்கு 80 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியாது, நமக்கு கருத்தெல்லாம் தெரியாது, அவ்வளவு பார்க்கிறாங்க. பார்த்த இன்பம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விளக்கப்படுகின்றது. இன்னொரு அறிவிப்பில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, உலமாக்கள் சொல்லுவார்கள், ஹதீஸிலும் இருக்குது, அது சரியா இல்லையா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சொர்க்கவாசிகளிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான்,
சொர்க்கத்துல கொடுத்ததெல்லாம் சரி, உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். நீ எல்லாத்தையும் தான் கொடுத்துட்ட, உன்னுடைய ரிலா பொருத்தம் இருக்கின்றது என்றும் நீ சொல்லிவிட்டாய், இனி நாங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேளுங்க. அப்ப சொர்க்கவாசிகள் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்களாம், இனி என்ன வேணும், என்ன கேட்கலாம் அல்லாட்ட அப்படின்னு. இவர் அவர்கிட்ட கேட்பாரு, அவர் அவர்கிட்ட கேட்பாரு, எல்லாம் தான் கொடுத்துட்டா நம்ம என்ன கேட்கணும். சரி, நம்ம போய் இந்த ஆலிம்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் உலகத்தில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை சந்தேகம் அப்படின்னு சொன்னா ஆலிம் ஷாக்கிட்ட தான் போய் கேட்போம். அதே மாதிரி சொர்க்கத்திலேயே ஆலிம் ஷாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். ஒரு குரூப் கூட்டம் போய் ஆலிம்களிடத்துல போய் கேட்பாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி, அல்லாஹாலா சொல்றான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றான், இன்னும் என்ன வேணும்னு கேட்க சொல்றான் அல்லாஹாலா. எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியல, நாங்க என்ன கேட்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஆலிம்கள்ல சிலர் சொல்லுவார்கள், யோசனை பண்ணிட்டு, ஆமா ஒண்ணு இருக்குது, அதான் அல்லாஹை பார்ப்பது, லிகாவுல்லா, அல்லாஹ்வுடைய திருக்காட்சி, பேரின்ப காட்சி, அது வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆமா, இதுவரைக்கும் எங்களுக்கு யோசனையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய திருக்காட்சி, உன்னுடைய ரூயத், உன்னை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா காட்சி அளிப்பான். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா காட்சி அளிப்பான் அப்படின்னு சொன்னவர் சஹாபாக்கள் எல்லாரும் பார்க்க முடியுமா அவனை அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம உலகத்தில் இருக்கிறதை போன்று அவங்க நினைத்துக் கொண்டார்கள். பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ் பார்க்கறத எப்படி பார்க்க முடியும்? ஒரு பெரிய மேடை போட்டு ஒரு தலைவர் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு 10 லட்சம் மக்கள் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா பின்னால இருக்கிறவங்க தலைவரை எப்படி பார்க்கறது? பார்க்க முடியாது இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். அதுபோன்று அல்லாஹ் பார்க்கறதுன்னு சொன்னா சிரமமாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். வானத்திலே சந்திரன் வரும் பொழுது, நிலவு வரும் பொழுது அதை நீங்க போட்டி போட்டு கொண்டு பார்ப்பீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விலகிப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் போட்டி போட்டு கொண்டு பார்க்க மாட்டார்கள், எல்லாருக்கும் அந்த சந்திரன் தெரியும். அதே போன்றுதான் அல்லாஹ் காட்சி அளிப்பான், எல்லா மக்களும் பார்க்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார். சரி, அல்லாஹ் தஆலா காட்சி அளிப்பான். அந்த காட்சி மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும், அதை வர்ணிக்கவே முடியாது. சொர்க்கத்தையே வர்ணிக்க முடியாத போது அல்லாஹ் தஆலாவுடைய காட்சி எப்படி வர்ணிக்க முடியும்? அதான் அல்லாஹ் தஆலா அதாஅன் கைர மஜ்ஸூஸ், துண்டிக்கப்படாத வெகுமதிகள் அவர்கள் கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஃபலா தகு ஃபீ மிரியத்தின் மிம்மா யஅபுது ஹாஉலா. அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தை சொல்லுகின்றான். இந்த மக்கள் இவ்வளவெல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருக்குது, நரகம் இருக்குது, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு, அவனுடைய விஷயம் ஆகியவற்றை அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்குரிய விஷயங்களை சொல்லித் தருகிறான். அப்படி இருந்தும் கூட இந்த மக்கள் அதையெல்லாம் நம்பாமல், விளங்காமல், சிந்திக்காமல் அந்த சிலை தெய்வங்களையே வணங்கி கொண்டிருக்கின்றார்களே. இந்த சிலை தெய்வங்கள் எந்த விதமான பலனையும் இந்த மனிதர்களுக்கு தராது, நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது, லாபத்தையும் தராது இல்லையா? இவ்வளவுலாம் சொல்லி கூட இந்த மக்கள் வணங்குறாங்களே, அதுல ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மள சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி சில பேர் கொஞ்சம் அறிவு குறைந்தவர்கள் இருப்பாங்க, ஈமான் சரியில்லாதவர்கள். இத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் வணங்குறாங்க, நம்ம ஒரு சில மக்கள் தானே அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறோம், அவங்க வணங்குறது ஒரு சமயம் சரியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வந்துடலாம். அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான். நீங்க ஃபலா தகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான்னு சொன்னா நபி அவர்களுக்கு சொல்லுவதல்ல, அவர்களை பார்த்து சொல்லுவதன் மூலமாக உலக மக்களுக்கு சொல்லுவது. ஃபலா தகு ஃபீ மிரியத்தின் மிம்மா யஅபுது ஹாஉலா, இந்த மனிதர்கள் வணங்குகின்றவற்றிலிருந்து சந்தேகத்திலே நபியை நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வணங்கிறது உண்மைதான், அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் உண்மைதான் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அல்லது அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பாத்திலானவை, சத்தியத்தை விட்டு அசத்தியமானவை என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அல்லது அவர்கள் இவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் எந்த விதமான பலனையும் தராது, நன்மையும் தராது, தீமையும் செய்யாது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஃபலா தகு ஃபீ மிரியத்தின் மிம்மா யஅபுது ஹாஉலா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதனால எந்த சந்தேகம், ஏதாவது இந்த காஃபிர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சமயம் இப்படி இருக்கலாமோ என்று எந்த சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதாக குறிப்பிடுகின்றான்.
சந்தேகம் என்பது இஸ்லாத்தை ஈமான் கொண்ட பின்னாலே சந்தேகம் என்பது, அதாவது குஃபுரிலே உள்ள விஷயங்கள், ஷிர்கிலே உள்ள விஷயங்கள், முஷ்ரிக்குகள் காபிர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய நோய். அது மனிதனுக்கு மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்திவிடும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு மத்தியிலே ஒரு பயான் செய்தார்கள். ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். சொல்லிட்டு சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆஃபியத்துன்னு சொன்னா சுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆஃபியத்து சுகம் அப்படிங்கிற வெறும் உடல் சுகம் மட்டுமல்ல, மனச்சுகமும் உண்டு, பொருள் சுகமும் உண்டு, எல்லா சுகங்களும் அதிலே அடங்கு. மனம் சுகமாக இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் என்ற கருத்தை இங்கே சொல்லுகின்றார்கள். ஃபஇன்னஹு லம் யுதா அஹதுன் அஃவல மின் முஆஃபாத்தின் பாத யகீன். மனிதனுக்கு, ஒரு மூமினான மனிதர் உறுதி கொடுக்கப்பட்ட பின்னால், அதாவது அல்லாஹ் உண்டு, ரசூல் உண்டு, ஆகிரத் உண்டு, வறுமை உண்டு என்ற உறுதியான எண்ணம் வந்த பின்னாலே அதற்கு அடுத்ததாக இந்த முஆஃபாத் ஆஃபியத்து கொடுக்கப்படுவதை போன்று சிறந்தது வேறு எதுவும் கிடையாது என்றும் சொன்னார்கள். ஆஃபியத்து கொடுக்கப்பட்டு விட்டால் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக அர்த்தமாகும். அதை விட சிறந்தது வேறு எதுவும் கிடையாது. இன்னும் சொன்னார்கள், சந்தேகப்படுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். குஃபருக்கு பின்னால அடுத்தது குஃபுர், ஒரு மனிதனிடத்தில் குஃபுர் இருக்கின்றது, அதற்கு அடுத்த பெரிய நோய் என்னவென்று சொன்னால் சந்தேகப்படுவது. இந்த சந்தேகம் வராம பார்த்துக்கணும். அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ. ரொம்ப பேர் இருக்காங்க நம்ம மூமின்கள்ல, முஸ்லிம்கள்ல பல பேர் இருக்கிறாங்க. அதுவே அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று தீனுடைய விஷயத்திலே, மார்க்கத்திலே, சட்டங்களிலே சந்தேகப்படுவது இருக்கின்றது. அந்த சந்தேகம் வந்துவிடும். அது ரொம்ப பெரிய நோய். அது அஷர்ரு மின் ரீபா. ரீபா, அந்த சந்தேகம் ரொம்ப பெரிய கெடுதி உள்ளது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால் அல்லாஹ் தஆலா இங்கே ஃபலா தகு ஃபீ மிரியத்தின் மிம்மா யஅபுது ஹாஉலா என்று சொல்லுகின்றான் என்று விளக்கம் தருகின்றார். சரி, இவங்க இந்த காபிர்கள், மக்காவாசிகள் ஏன் இதை போய் வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க முன்னோர்கள் வணங்கினாங்க, அதே மாதிரி இவங்களும் வணங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆதாரம் கேட்டா உடனடியாக ஆதாரம் சொல்ல முடியாது அவங்களால. இப்படித்தான் சொல்லுவாங்க, மா யாபுதூன இல்லா கமா யாபுது ஆபாஹும் மின் கப்லு. இவர்களுடைய மூதாதையர்கள் இதற்கு முன்னால் வணங்கியதை போன்றே அல்லாமல் இவர்கள் வணங்கவில்லை. அது மாதிரி தான் வணங்குறாங்க. அது அல்லாம வேற எதுவும் கிடையாதுங்க. அவங்கள கேட்டா ஏதாச்சும் காரணம் சொல்லுவாங்களே தவிர அந்த காரணங்கள் சரியாக இருக்காது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நிச்சயமாக நாம் இவர்களுக்கு அவர்களுக்குரிய பங்கை குறைவில்லாமல் நிறைவேற்றுவோம். லபுவஃபூஹும் நஸீபஹும், அவர்களுடைய பங்கை அவர்களுக்கு நிறைவேற்றுவோம். கைர மன்கூஸ், குறைவில்லாமல் நிறைவேற்றுவோம். நஸீப் அப்படின்னு சொன்னா பங்கு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். பங்குனா என்ன? அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, அதாப் என்ற அர்த்தம். ஒரு அர்த்தம் அதாப். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாபை, தண்டனையை குறைவில்லாமல் நிறைவாக நிறைவேற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இங்கே ஷிர்க் வைக்கிறார்கள், குஃப்ர் செய்கின்றார்கள், சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், அல்லாஹ்வை ரசூலையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இதற்குரிய தண்டனை அவர்களுக்கு நிரப்பமாக வழங்கப்படும் அப்படின்னு அர்த்தம். அல்லது தண்டனையை கொடுக்கப்படல. இப்ப நம்ம உலகத்துல பார்க்கிறோம், யார் யார் காபிர்கள் இருக்கிறா அவங்க தான் பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க. அதாவது சிறந்த மனிதர்களாக வாழுகின்றார்கள் உலகத்துல. பெரிய பணக்காரர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், பட்டம் பதவி உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மூமின்கள் அல்லாத காபிர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப காபிர்கள் பாருங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்க, நிராகரிக்கிறாங்க, ஷிர்க் வைக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இப்படி உயர்தரமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அல்லாஹ் நம்புறோமே, நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல, அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. வயின்னாலும் வஃபூஹும் நஸீபஹும், அவர்களுக்குரிய நசீப் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரிஸ்க்னு அர்த்தம். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். நசீப், உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நசீப், அந்த பங்குகள் என்னென்ன கொடுக்கப்பட வேண்டுமோ அது பூரா நிரப்பமாக கொடுத்துருவோம். நம்ம பார்க்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம் காபிர்கள்ல. நிறைய வசதி வாய்ப்புள்ளவர்கள், சுகபோகமாக வாழக்கூடியவர்கள், உல்லாசமாக வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நசீபை அவர்களுக்கு நிரப்பமாக கொடுத்துரும். உலகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த பங்குகளை, உணவு, வசதி வாய்ப்புகள், உல்லாசமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, சிரமம் இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அவர்களுக்கு.
வைர மன்கூஸ் குறைவில்லாமல் கொடுத்து விடுவோம். ஏன்னு கேட்டா பின்னால அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக. ஏன்னா அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருக்காங்களோ அவ்வளவு காலம் மட்டும்தான். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அவ்வளவு. அதுக்கு பின்னால் நிரந்தரமாக தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யுவஃபா குல்ல அப்தின் மா குத்திப லஹு மினர் ரிஸ்கி. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ, பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ, தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நிரப்பமாக கொடுப்பான். அதனால மூமினாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை பார்த்து ஏங்கிவிட வேண்டாம். அவர்களை பார்த்து அவர்களை போன்று நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து விட வேண்டாம். அவர்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கப்படுகின்றதே நமக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்பதாகவும் கருத வேண்டாம், நினைக்க வேண்டாம். மூமினாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நினைக்க வேண்டும். அல்லாஹ் எதை ஏற்படுத்தி இருக்கின்றான் அது கட்டாயமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், அது நிறைவேற்றப்படும் என்பதாக சொல்லுகின்றார். ஆகவே அஜ்மிலு ஃபித் தலபி வ தஉ மா ஹர்ரம, பொருளாதாரத்தை தேடுவதிலே அழகான முறையை நீங்கள் கடைபிடியுங்கள். அழகான முறை, ஹலாலான முறையை கடைபிடியுங்கள். வ தஉ மா ஹர்ரம, அல்லாஹ் ஹராமாக்கி வைத்ததை நீங்கள் விட்டு விடுங்கள். எதை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கின்றோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹராமை விட்டுவிட்டு ஹலாலை எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை தேடுகிற விஷயத்தில் அழகான முறை, ஹலாலான முறையை கடைபிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக இந்த ஆயத்திற்கு ஒரு ஹதீஸும் விளக்கமாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு கிடைக்கின்றது, அல்லாஹ் எப்படியெல்லாம் மனிதர்களை வாழ வைக்கின்றான் என்பதை பற்றி உள்ள விளக்கங்களை சொல்லிவிட்டு அடிக்கடி இடையில் அல்லாஹ் தஆலா சொல்வது முன்னால் உள்ள மக்கள், முன்னால் உள்ள நபிமார்கள், அவர்களை சார்ந்தவர் அந்த உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அதே போன்று இந்த ஆயத்திற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை சொல்லி அவர்களை நம்பி அந்த யூதர்கள் யகூதிகள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் குறிப்பிடுகின்றான். வலகத் ஆத்தைனா மூசல் கிதாப ஃபக்துலிஃப ஃபீஹி, திட்டமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம், அதாவது தௌராத்தை கொடுத்தோம். ஃபக்துலிஃப ஃபீஹி, அதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்கள். சில பேர் அதை நம்பினார்கள், சில பேர் நம்பவில்லை. சில பேர் அதை உண்மைப்படுத்தினார்கள், சில பேர் அதை பொய்ப்படுத்தினார்கள். சில பேர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மைப்படுத்தினார்கள், சில பேர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யாக்கினார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இந்த ஆயத்தை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நம்ப மறுக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட இதே நிலைதான் இருந்தது. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக இந்த ஆயத்தை குறிப்பிடுகின்றான் என்று விளக்குகின்றார்கள். வலகத் ஆத்தைனா மூசல் கிதாப் ஃபக்துலிஃப ஃபீஹி, உங்களுக்கு மட்டும்தான் மறுப்பு சொல்றது, கருத்து வேறுபாடு கொள்றது, உங்களை நம்ப மறுப்பது என்பது உங்களுக்கு மட்டும் உரியதல்ல, முன்னால் நபிமார்களுக்கும் அப்படித்தான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய வேதத்தை உங்களுக்கு கொடுத்த போல, குர்ஆனை போல ஒரு பெரிய வேதம் அது. இதை விட அதிகமான பகுதிகள் கொண்டது, அது அதிகமான பக்கங்கள் கொண்டது. அந்த ஒரு வேதத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். அதுவும் நேரடியாக அல்லாஹ் தஆலாவிடமிருந்து முழுமையாக பெற்றார்கள் அந்த வேதத்தை, அதை கொடுத்தோம். ஆனாலும் அந்த மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அதிலே வலௌலா கலிமத்துன் சபகத் மின் ரப்பிக லகுதிய பைனஹும், அந்த மக்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். நிறைய விஷயங்கள் முன்னால் ஆயத்துக்களை சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகளை போன்று துணிச்சலாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவ்வளவு பெரிய துணிச்சலாக மாற்றமான கருத்துக்களை, காரியங்களை செய்தார்கள். பிராவுனுடைய அந்த படையினத்தினர் தப்பித்து அல்லாஹ் தஆலா பிராவுனிடத்தை காப்பாற்றி செங்கடலை கடந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 லட்சம் பேர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுகள், அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வழியில ஒரு ஊர் இருந்துச்சு, முன்னால வந்திருக்கிறது. வழியில ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல உள்ளவர்கள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள், சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். கூட போயிட்டு இருந்த இந்த கவுமுகள்ல சில பேர் என்ன பண்ணாங்க, மூசாவே அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி வணங்குறாங்களே, இந்த தெய்வங்கள்லாம் வச்சு, அது மாதிரி எங்களுக்கு ஒரு தெய்வங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்களும் வணங்குவோமே அப்படின்னு. எதுக்காக வேண்டி பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 40-50 வருஷம்
எகிப்திலிருந்து பாடுபட்டார்களோ, பிரச்சாரம் செய்தார்களோ, எதற்காக வேண்டி ஃபிரௌனிடத்தில் போராடினார்களோ, எதற்காக வேண்டி அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ, எந்த நோக்கத்திற்காக வேண்டி தங்களுடைய மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்டானா, ஒன்றும் அவனுடைய கூட்டத்தான் அழிக்கப்பட்டார்களோ, அந்த நோக்கத்துக்கு மாத்தமாக உடனே கேட்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் போய் அந்த பக்கம் போறாங்க. போகும்போது இந்த மாதிரி சிலைகளை எங்களுக்கு வணங்குறதுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்படல, நீங்க அறியாத மக்களாக இருக்கின்றீர்களே என்று வருத்தப்பட்டார். அதனால இப்போ இவ்வளவு பெரிய தீமைகள்லாம் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால போனாங்க, ஒரு இடத்துல தங்க வச்சாங்க. வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உணவுப் பொருள்களை இறக்கி வைத்தான், மண்ணு செல்வா இறக்கி வைத்தான், மேகத்தையே கூரையாக ஆக்கி நிழலாக ஆக்கி கொடுத்தான், வீடாக ஆக்கி கொடுத்தான். அவ்வளவு பெரிய வசதிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறைமுகமாக யாருக்குமே தெரியல. அவ்வளவு அப்படி இருந்தும் கூட அவர்கள் நிறைய குறும்புத்தனமான விஷயங்களை எல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. சில நேரங்களில் சில தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்து அப்படியே அதை முடிச்சுக்கிட்டான், உடனடியாக நீங்கிடுச்சு. முன்னால் உள்ள ஆயத்துல சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான்ல நிறைய வந்திருக்குது. இங்கே அல்லாஹ் தஆலா அதை சொல்லுவாங்க, வலௌலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக, உம்முடைய ரப்பிடத்தில் இருந்து உள்ள ஒரு வார்த்தை முந்தி இருக்காவிட்டால், வார்த்தை என்பது உடனடியாக தண்டனை கொடுக்கப்படுவது கிடையாது. அதற்கு ஒரு கால வரையறை இருக்கின்றது, அஜல் தவணை இருக்கின்றது. அந்த நேரம் வரும்பொழுதுதான் தண்டனை வழங்கப்படும் என்பதுதான் அந்த கலிமா, அந்த வாசகம், அந்த வார்த்தை. உம்முடைய ரப்பிடத்திலிருந்து முந்திவிட்ட ஒரு கலிமா, ஒரு வாசகம் இல்லை என்று சொன்னால், அதாவது தண்டனை கொடுக்கப்படுவதற்கு ஒரு நேரம் இருக்கின்றது என்ற வாசகம் இல்லை என்று சொன்னால், லகுதிய பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் தண்டனையை கொண்டு. உடனடியாக தண்டனை வந்திருக்கும். தண்டனை வராத காரணம் அல்லாஹ் தஆலா முந்தியே அதை முடிவு செய்து விட்டான். தண்டனை என்பது இப்பொழுதுதான் கொடுக்கப்படும், இந்த நேரம் தான் என்பதாக ஒரு நேரத்தை குறிப்பிட்டு விட்டார். அதனால அது வரைக்கும் வராது. அதே மாதிரி இப்பொழுதும் அப்படித்தான். இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவ்வளவு அநியாயம் செய்யறாங்க, இவ்வளவு அட்டுழியம் செய்யறாங்க, நம்ம பார்க்கிறோம். கூட்டம் கூட்டமா கொளுத்தி விட்டுறான், அதுவும் குறிப்பாக முஸ்லிம்களை கொளுத்துறான் போட்டு எல்லாம் பண்றாங்க. அவ்வளவு அநியாயம் குஜராத்தில் நடந்தது, மற்ற இடங்கள் நடந்தது, ஈராக்கில் நடந்தது, ஆப்கானிஸ்தான் நடந்தது, பலஸ்தீன் நடக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். நிறைய கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் அழிக்கப்படுகின்றார்கள். உங்களுக்கெல்லாம் ஏன் தண்டனை கொடுக்குற அல்லாஹ் தஆலான்னு கேட்டா, அல்லாஹ் வலௌலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக, ஒரு குறிப்பிட்ட தவணை வச்சிருக்கிறான். அதுக்கு அது ஒன்று அவருடைய மௌத்துக்கு முன்னால ஏற்படலாம், அல்லது மௌத்துடைய நேரத்தில் ஏற்படலாம், அல்லது மௌத்துக்கு பின்னாலும் கண்டிப்பா உண்டு அந்த தண்டனை. வலௌலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக லகுதிய பைனஹும். அது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. நம்பக்கூடிய அல்லாஹ்வை நம்பியவர்கள் இதையும் நம்ப வேண்டும். அல்லாஹ் காரண காரியத்தோடு தான் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றான், தாமதப்படுத்தி வைத்திருக்கின்றான். அவன் எப்பொழுது நாடுகின்றானோ அந்த நேரத்தில் தண்டனை வரும் என்று நம்ப வேண்டும். وَإِنَّهُمْ لَفِي شَكٍّ مِّنْهُ مُرِيبٍ. وَإِنَّهُمْ நிச்சயமாக இவர்கள், யார்? மக்கா காஃபிர்கள். லஃபி ஷக்கிம் மின்ஹு, அவங்க எப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் அந்த வேதம் கொடுக்கப்பட்டு வேதத்திலே கருத்து வேறுபாடு கொண்டார்களோ, அதே போன்று இவர்களும் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாகவே இருக்கின்றார்கள். சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலும் இன்னும் இந்த மக்காவுடைய காஃபிர்களும் லஃபி ஷக்கிம் மின்ஹு, இந்த குர்ஆனிலிருந்து சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். முரீப், ஷக் அப்படின்னா சந்தேகம், முரீப்னா சந்தேகிக்கிறவர். சந்தேகிக்கிறவர் சந்தேகத்திலே இருக்கின்றார், சந்தேகிக்கிறவராக இருக்கின்றார் என்று சொன்னா, இந்த முரீப் என்பதற்கு சந்தேகத்திலேயே மூழ்கிவிடக்கூடிய ஒரு நிலையிலே சந்தேகத்தில் இருக்கின்றார். அந்த சந்தேகம் விடுபட முடியாத சந்தேகம். சந்தேகத்திலிருந்து தெளிவு பெறவே மாட்டார்கள், சந்தேகத்திலிருந்து வெளியே வரவே முடியாது அவர்களால். அப்படிப்பட்ட சந்தேகம் அவங்களுக்கு. வயன்னஹும் லஃபீ ஷக்கிம் மின்ஹு முரீப், இந்த குர்ஆனில் இருந்து மூழ்கிவிட்ட சந்தேகத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை சொல்லி, இந்த விஷயத்தை சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகளும் இப்படித்தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுடைய கௌமுகளும் சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். வஇன்ன குல்லல் லம்மா லயுவஃபியன்னஹும் ரப்புக அமாலஹும், நிச்சயமாக ஒவ்வொருவரும் உம்முடைய ரப் அவருடைய அமலை நிரப்பமாக ஆக்கியே தீருவான். அவர்கள் என்ன அமல் செய்தார்களோ, என்ன செயல்பட்டார்களோ அந்த செயலை நிரப்பமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவார். நல்லது செஞ்சிருந்தா நல்லது கிடைக்கும், தீமை செஞ்சிருந்தால் தீமை கிடைக்கும். இன்னஹு பிமா யஅமலூன கபீர், நிச்சயமாக அவன் அவர்கள் செய்கின்றவற்றை நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான். கபீர், கபர் செய்தி,
அவர்கள் என்னென்ன செய்யறாங்களோ அந்த செய்திகள் பூரா அவனுக்கு தெரியும். ஒன்னும் கூட அவனை விட்டு மறைந்ததே இல்லை. இன்னஹு பிமா யஅமலூன ஹபீர். நிச்சயமாக அவர்கள் செய்கின்றவற்றை, நன்மையா தீமையா எதுவா இருந்தாலும் சரி, ஹபீர், நன்கு விளங்கியவனாக அறிந்தவனாக அவன் இருக்கின்றான். ஆகவே நபியே, நீங்க என்ன செய்யணும்னா ஃபஸ்தகிம் கமா உமிர்த, ஏவப்பட்டதை போன்று சரியாக நிற்பீராக, நிலையாக நிற்பீராக. ஃபஸ்தகிம் கமா உமிர்த, ஏவப்பட்டதை போன்று நிலையாக இருப்பீராக. என்ன ஏவப்பட்டதோ அதை அப்படி நீங்க செய்து முடியுங்க. என்ன ஏவப்பட்டது? தப்லீக், பிரச்சாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நான் என்ன சொல்லுகின்றேனோ அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை நீங்க செய்யுங்க. இரவு நேரத்தில் குமில் லைல இல்லா கலீலன் நிஸ்ஃபு அவின் குஸ்மின் கலீலா என்று இரவு நேரத்தில் தொழும்படியாக உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கான். அதை செய்யுங்க. குர்ஆன் ஓதும்படியாக சொல்லியிருக்கிறான், ஓதுங்க. குர்ஆனை சொல்லிக் கொடுக்கும்படியாக சொல்லியிருக்கிறான், அதை சொல்லுங்க. ஞானத்தை சொல்லும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்றான், அதை சொல்லுங்க. உங்களுக்கு எது எது கட்டளையிடப்பட்டிருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டே இருங்க. அவ்வளவுதான். போர் செய்ய வேண்டும் என்று, ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கா, ஜிஹாத் செய்யுங்க. ஜிஹாதில போர்க்களத்திலே விரண்டு ஓடக்கூடாது, புறமுதுகிட்டு ஓடக்கூடாது என்று சொல்லியிருக்கான். அது மாதிரி நிலைத்தல். உலக மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போர் தொடுத்தால் நீங்க மட்டும் தனியா இருந்தாலும் கூட ஓடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறோம். அது மாதிரி செய்யும். போர்க்களத்திலே உலக மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள், ஒரு மூமின் மட்டும் தனியாக போர்க்களத்திலே ஜிஹாதில் இருக்கிறார், ஓடக்கூடாது. அது ஹராமாச்சு, குஃப்ராச்சு. அது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். வஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன், குஃபார்களிடத்திலும் முனாஃபிகீன்களிடத்திலும் ஜிஹாத் செய்வீராக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதை நீ செய்வீராக. ஃபஸ்தகிம் கமா உமிர்த. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன வாசகம், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீர் ஏவப்பட்டதை போன்று சரியாக இருப்பீராக, நிலையாக இருப்பீராக. ஆனா ஏவப்பட்டது ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன, அது எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலேயே, குர்ஆனுடைய ஆயத்துகளிலேயே மிகப்பெரிய பாரமாக இருந்தது இந்த ஆயத்து. இந்த ஆயத்து நான் சொன்னாலும் சூரத்து ஹூத், இது சூரத்து ஹூத்ல ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சிலர் கேட்டார்கள், யார சொல்ல உங்களுக்கு நரைத்து விட்டதே என்பதாக கேட்டார்கள். சில நரை முடிகள் ஏற்பட்டு விட்டன. ஆனா மொத்தமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலையிலும் தாடியிலும் சேர்ந்து 14 முடி நரை முடி இருந்தது என்பதாக கணக்கெடுத்திருக்கின்றார்கள். என்ன, அந்த முடி நரைத்து விட்டது. 1-2 நிறைய பார்த்திருக்காங்க சஹாபா. யார சொல்லலாம், ஷிபுத்த கத் ஷிபுத்த, நீங்க நரைத்து விட்டீர்களே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷய்யபத்னி ஹூத் வ அஹவாத்துஹா அப்படின்னு சொன்னாங்க. சூரத்து ஹூதும் அது போன்று உள்ளவையும் என்னை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொன்னார். சூரத்துல் ஹூத் ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் சொன்ன. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பல நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லப்பட்டு அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறுகள் சொல்லப்பட்டன. இதே போன்று சூரத்துல் வாக்கியாவிலே, அது அம்மயத்தசாலும் சூறாவிலே, சூரத்துல் கியாமாவிலே, இப்படி பல சூறாக்களிலே அல்லாஹ் தஆலா இந்த வரலாறுகளை, கியாமத் நாளை பற்றி, அழிக்கப்பட்ட வரலாறுகளை பற்றி எல்லாம் சொல்லுகின்றான். இந்த விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான பயத்தை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நரை ஏற்பட்டு விட்டது. அப்போ பயம் என்பது வந்துவிட்டால் நரை உடனடியாக, எவ்வளவு பயம் அதிகமாகின்றதோ சீக்கிரமாக நரை ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதர் அல்லாஹ் அதிகமாக பயப்படுறாருன்னு வச்சுங்க, உடனடியாக நரை அதிகமாக சீக்கிரமாக வந்துடும். அது உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், அனுபவத்தில் பார்க்கிறோம். அதே போன்று சமீபத்தில் கூட ஒரு இது பழைய செய்தி, முன்னுள்ள செய்தியை போட்டிருந்தான். பழைய செய்தி ஒன்று, அந்த காலத்தில் உள்ள அரசர், அவர் ஒரு போர் செய்து அந்த போரில் கைது செய்யப்பட்டாங்க. கணவனும் மனைவி 2 பேர், ராஜா ராணி, மிகப்பெரிய மன்னராக இருந்தவர்கள். மன்னராக இருந்தால் அவங்க ராணியாக இருந்தாங்க, பெரிய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியில எதிரிகள் வந்து இது பண்ணி 2 பேரையும் கைது செஞ்சிட்டாங்க, சிறையில் அடைச்சாங்க. சிறையில் அடைச்சிட்டு மறுநாள் காலையில் தூக்கு தண்டனை, தூக்கிலிடப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு செஞ்சாச்சு. ஆமா, அது சிறு வயசு தான். அந்த பெண்ணு ராணியா இருந்தவங்க சிறு வயசு. காலையில் அந்த சிறைச்சாலைய கதவை திறக்கும் போது பார்த்தா அந்த பெண்ணுடைய முடி பூரா நரைச்சிருந்துச்சான். முழுவதும், தலை முழுவதும், முடி முழுவதும் கருப்பாக இருந்த முடி காலையில பார்க்கும்போது வெள்ளையா இருக்குது. அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பயம். மறுநாள் தூக்கிலிடப்பட போகின்றார்கள் என்ற காரணத்தினால் கடுமையான பயம் ஏற்பட்டு, பயத்தின் காரணமாக நரைத்து விட்டது என்பதை சமீபத்தில் கூட எழுதியிருந்தார். அது மாதிரி கியாமத்தினால பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சின்ன குழந்தைக்கு கூட நிறைய ஏற்பட்டு விடும் என்பதாக கியாமத்தினால பற்றி சொல்றான். அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உடையது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய ஏற்பட்டது
இந்த பயத்தின் காரணமாக என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஷய்யபத்னி ஹூது வ அஹவாத்துஹா என்று சொன்னார்கள். அதற்கு அபு அலி ஷனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரியார், அவர் சொல்லுகின்றார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே ஒரு தடவை பார்த்தேன். கனவுல பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறீங்க, ஒரு வாசகத்தை, ஷய்யபத்னி ஹூத், சூரத்து ஹூத் என்னை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொன்னீர்களே, மல்லதி ஷய்யபக மின்ஹா, அந்த சூரத்து ஹூதில் இருந்து எந்த ஆயத்து உங்களை நரைக்க வைத்து விட்டது அப்படின்னு நான் கேட்டேன். சூரத்து ஹூத் 124 ஆயத்து உள்ளது. இந்த 124 ஆயத்துகள்ல எந்த ஆயத்து உங்களை நரைக்க வைத்தது என்று நான் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸ்தகிம் கமா உமிர்த என்று அல்லாஹ் சொன்னானே அந்த ஆயத்து தான். இங்க சொன்னமே, ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீர் ஏவப்பட்டதை போன்று சரியாக இருப்பீராக, நிலையாக நிற்பீராக என்று சொன்ன இந்த ஆயத்து. என்ன கேட்டால் அது ஒரு பெரிய பாரமான ஆயத்து. சொன்னபடி கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னபடி கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அது பயம் ஏற்பட்டு அந்த பயத்தின் காரணமாக நரைத்து விட்டது என்பதாக சொல்லுகின்றார். சரி, ஃபஸ்தகிம் அப்படிங்கிறது நிலையாக இருப்பீராக என்பது இஸ்திகாமத் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது. இஸ்திகாமத் என்று சொன்னால் உருதுலையும் கூட சொல்லப்படும். இஸ்திகாமத்னா ஒரே நிலையா இருக்கிறது, எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது. அன்தஸ்தகீமல் அம்ர வன்னஹி அலல் அம்ரி வன்னஹி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்திகாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கருத்து என்னன்னு கேட்டா, அன்தஸ்தகீம அலல் அம்ரி வன்னஹி வலா தரூக ரௌகானஸ் ஸாலப். அம்ரு நஹியின் மீது, ஏவல் விளக்கன் மீது நிரந்தரமாக நிலையாக நீ இருக்க வேண்டும். குள்ள நரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுவதை போன்று இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். குள்ள நரி ஆளை பார்த்து இப்படின்னு பார்க்கும், திடீர்னு இந்த பக்கம் ஓடிடும், நேரம் வர்ற மாதிரி தெரியும், அப்புறம் பின்னால் திரும்பிட்டு ஓடிடும். நம்மளை நோக்கி வர்ற மாதிரி வேகமா ஓடியாரும், 4 அடியில நின்றுக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன் அது மாதிரி. அதனால சொல்றேன், காடுகள்ல சில இடங்கள்ல பார்த்துருக்கேன். அங்கிருந்து வேகமா ஓடியாரும், நம்மளை பார்த்தா ஓடியாரு ஒரு 10 அடி இருக்கும்போது அங்கே நின்றுக்கும். நின்றுக்கிட்டு நம்ம இப்படி ஒரு மாதிரி பார்த்தோன்னு சொன்னா ஓடிய போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த இஸ்திகாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படும். ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள், கமாலுல் இன்சானி அன் யாரிஃபல் ஹக்க லிஸாத்திஹி லிஅஜலில் அமலி பிஹி. ஒரு மனிதனுடைய கமாலியத், பரிபூர்ணமான தன்மை எதில் இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வை அறிந்து அவன் சொன்ன விஷயங்களை அப்படியே அமல் செய்வதில் தான் அவனுடைய கமாலியத் இருக்கின்றது. வரஸுல் மாரிஃபத்தி மாரிஃபத்துல்லாஹி தஆலா, ஞானத்தில் மிகச்சிறந்தது மிக உயர்வானது அல்லாஹ்வை அறிவதுதான். வரஸுல் அமாலி ஸாலிஹா அன் யகூனல் இன்சானு முஸ்தகீமன் ஃபில் வஸ்த். நற்செயல்களுடைய ஒரு உச்ச நிலை எதுவென்று சொன்னால், ஒரு மனிதன் நடுநிலையான விஷயத்திலே நேர்மையாக நிரந்தரமாக இருப்பது, உறுதியாக இருப்பது, நடுநிலையான விஷயங்கள். ஏன்னா இந்த உம்மத்தே உம்மத்தன் வசப்பா, நடுநிலையான உம்மத் என்பதாக அல்லாஹ் தஆலா பட்டம் அளிக்கின்றான். அதுபோன்று நடுநிலையாக இருக்க எல்லா விஷயங்களையும் நடுநிலையா, மேலேயும் போகக்கூடாது கீழேயும் வரக்கூடாது, நடுநிலையாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை உடையவனாக இருக்க வேண்டும். இது செயல்பாடுகளிலே மிகச்சிறந்தது, மிக உச்சகட்டமானது என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்தார், ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலா லா அஸ்அலு அன்ஹு அஹதம் பஅதக். இஸ்லாத்திலே எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு பின்னால வேற யார்கிட்டையும் நான் போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, வேற யார்ட்டையும் போய் நான் அதுக்கு வேற எதையும் கேட்கவே கூடாது, அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம அஸ்தகீம். அவ்வளவுதான் சொன்னாங்க. நீ ஆமன்து பில்லாஹ் என்று சொல், பிறகு நேராக நில். ஆமன்து பில்லாஹ் என்று சொல், இஸ்திகாமத் உடையவனாக நில் என்று சொன்னார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது மிகப்பெரிய விஷயம். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று சொன்னால் அதுக்குள்ள எல்லாம் வந்துடும். ரசூலை நம்புறது, கியாமத்தை நம்புறது எல்லாமே வந்துடும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீ சரியாக உறுதியாக இருக்க வேண்டும், எந்த விதமான தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. அதுதான் இஸ்லாத்திலே மிக உயர்ந்த சொல் என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. இஸ்திகாமத் சம்பந்தமாக பல விளக்கங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சம்பந்தமாக சில விளக்கங்களை சொல்லுவோம்.
எனவே இந்த ஆயத் ஒரே 2-3 வார்த்தையை கொண்டதாக இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக தேவைப்படக்கூடிய பல விஷயங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது. கேட்டவற்றிலிருந்து பலன் பெற்று வாழக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستقم كما أمرت ومن تاب معك ولا تطغوا إنه بما تعملون بصير ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون وأقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين واصبر فإن الله لا يضيع أجر المحسنين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 698வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 111 ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஃபஸ்தகிம் கமா உமிர்த, ஆகவே நபியே நீங்கள் ஏவப்பட்டபடி சரியாக நீங்கள் நில்லுங்கள், உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத் மிக கடுமையான விளைவை ஏற்படுத்தியது என்பது பற்றியும் சென்ற வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது. ஏவப்பட்டபடி எப்படி அல்லாஹ் தஆலா சொன்னானோ அதன்படி மிகச் சரியாக இருப்பது, நிலையாக இருப்பது, உறுதியோடு இருப்பது என்பது மிகப்பெரிய சிரமமான ஒரு வேலை. அப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீர் ஏவப்பட்டபடி இஸ்திகாமத்துடன் இருப்பீராக. நீர் மட்டுமல்ல, வமன் தாப மஅக, உம்முடன் தௌபா செய்தார்களே அவர்களும் உம்முடன் சேர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உம்முடன் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால், தௌபா செய்தவர்கள் என்று சொன்னால் மூமின்கள், அதாவது தங்களுடைய ஷிர்க்குடைய நிலையில் இருந்து தௌபா செய்து விடுபட்டு ஈமானுக்குள்ளே வந்தவர்கள், அவர்கள் உங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களும் இதே மாதிரி நிலையாக உறுதியாக தீனிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். சென்ற வாரம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரை ஏற்பட்டது. சில முடிகள் நரைத்து விட்டன. தங்களுக்கு நரைத்து விட்டதே என்பதாக கேட்டபொழுது, ஷய்யபத்னி ஹூத் வ அஹவாத்திஹா, சூரத்து ஹூத் வ அஹவாத்திஹா என்று சொன்னார்கள். சூரத்து ஹூதும் அது போன்ற சில சூறாக்களும் என்னை நரைக்க வைத்து விட்டன என்பதாக சொன்னார்கள். அதில் இருக்கக்கூடிய ஆகிரத்தை பற்றிய, நரகத்தை பற்றிய உள்ள விஷயங்கள், அதே போன்று முந்திய உம்மத்தினர் சொன்னதை கேட்காததின் காரணமாக அழிக்கப்பட்ட விஷயங்கள், இவையெல்லாம் சேர்ந்து எனக்கு பயத்தை உண்டாக்கின. அந்த பயத்தின் காரணமாக நரை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள். அதில் இந்த ஆயத்தும் சொல்லப்பட்டது. ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீர் ஏவப்பட்டபடி உறுதியாக இருப்பீராக என்று சொன்ன இந்த ஆயத்தும் என்னை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். இது பாரமான ஒரு ஆயத் செயல்படுத்துவதற்கு. அதனால் அதன் பயத்தின் காரணமாக நிறைய ஏற்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள்.
ஆனால் இங்கே விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள் அடுத்த வாசகத்தையும் சேர்த்து குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் ஏவியபடி நிலையாக உறுதியாக இருப்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய காரியம் அல்ல. அவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதன்படி முழுமையாக இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனபாரம் என்னவென்றால், என்னை மட்டும் சொல்லி இருந்தால் பரவாயில்லை, வமன் தாப மஅக என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். யார் ஷிர்கை விட்டும் தௌபா செய்து ஈமான் கொண்டு உங்களோடு இருக்கின்றார்களோ அவர்களும் உறுதியாக இஸ்திகாமத்துடன் இருக்கவும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரமாக இருந்தது. நான் இருந்து விடலாம், என்னுடைய உம்மத்தினர் அனைவரும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அல்லது சஹாபாக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானே வமன் தாப மஅக என்று, அதன் கவலை அவர்களை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. இங்கே இஸ்திகாமத்துடன் இருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் இஸ்திகாமத் என்பது பலவிதமான கருத்துக்களை கொண்டது. சென்ற வாரம் சில விஷயங்களை சொன்னோம். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல் விலக்கல்கள் அம்ரு நஹி ஆகியவற்றின் மீது நிரந்தரமாக நிலையாக இருப்பது என்பது இஸ்திகாமத்திலே மிகப்பெரிய விஷயமாகும். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்ய வேண்டும், எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை முழுமையாக விட்டுவிட வேண்டும். இதிலே உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த சலனங்களுக்கும் ஆட்படக்கூடாது, உட்படக்கூடாது. மிகச் சரியாக அந்த காரியங்களிலே இருக்க வேண்டும் என்பது மிக பாரமான விஷயம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி இருந்த காரணத்தினால் அது அவர்களுக்கு நரையை ஏற்படுத்தியது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதன் இஸ்திகாமத், தீனிலே இஸ்திகாமத் உடையவனாக, உறுதி உடையவனாக இருப்பது மிக பெரிய காரியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ சயீத் என்று ஒரு பெரியார், அவரிடத்தில் சொல்லப்பட்டது, இன்ன மனிதன் தண்ணீரின் மீது நடந்து செல்லுகின்றான் என்பதாக. அது ஒரு பெரிய அதிசயமான விஷயம், தண்ணீரின் மேலே நடந்து செல்லுவது. அப்பொழுது அவர் சொன்னார், மீன்களும் தவளைகளும் தான் அப்படி தண்ணீரிலே நடந்து மிதந்து செல்லுகின்றன, நீந்தி செல்லுகின்றன. தண்ணீரின் மீது செல்லுவது ஒரு அதிசயமான விஷயம் அல்ல என்பதாக சொன்னார். பிறகு சொன்னார்கள் அவரிடத்திலே, இன்ன மனிதன் காற்றிலே பறவையை போன்று பறந்து செல்லுகின்றான் என்பதாக. அது பறவைகளும் காற்றிலே மிதந்து பறந்து செல்லுகின்றன ஆகாயத்திலே, அது ஒரு அதிசயமான விஷயம் அல்ல என்பதாக சொன்னார். இன்ன மனிதன் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு பக்கம் வரைக்கும் ஒரு சில வினாடிகளிலே போய் சேர்ந்து விடுகின்றான். கிழக்கிலே இருக்கக்கூடிய மேற்கே மிக விரைவாக போய் சேர்ந்து விடுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டது. அவர் சொன்னார், இந்த வேலையை ஷைத்தான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதாக. இப்லீஸ் என்பவனுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவன் ஒரு நொடியிலே உலகத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்று விடுவான். அது ஷைத்தானும் அப்படித்தான் செல்லுகின்றான் என்பதாக சொன்னார். பிறகு அவர்கள் கேட்டார்கள், அப்படியானால் ஒரு மனிதனுடைய கமாலியத், அவனுடைய பரிபூர்ணமான தன்மை எதில் இருக்கின்றது என்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், ஒரு மனிதன் தீனிலே, மார்க்கத்திலே உறுதியாக இஸ்திகாமத்துடன் இருப்பது இருக்கின்றதே, இந்த அதிசயங்களை எல்லாம் விட மிகப்பெரிய அதிசயம். தண்ணீரில் நடப்பது, தண்ணீரின் மீது நடப்பது, வானத்திலே பறப்பது, ஒரு நொடியில் உலகத்தின் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு செல்லுவது, இவை எல்லாவற்றை விட மிக பாரமானது அவன் இஸ்திகாமத்துடையவனாக தீனிலே இருப்பது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், வெளித்தோற்றத்திலே ஒரு மனிதன் வெளித்தோற்றத்திலே மனிதர்களுடன் பழகுவது, இருப்பது, அந்தரங்கத்திலே அல்லாஹ்வுடன் இருப்பது, வெளித்தோற்றத்திலே ஹல்குகளுடன் இருப்பது, அந்தரங்கத்திலே ஹக்குடன் இருப்பது, அது மிகப்பெரிய பாரமானது என்பதாக சொன்னார்கள். அந்த ஷேக் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. கோணலான வழிகள் அனைத்தை விட்டும்
கோணலான மார்க்கம் அனைத்தை விட்டும், கோணலான செயல்பாடுகள் அனைத்தை விட்டும் நேர்மையாக நேரான வழியிலே இருப்பதற்கு பெயர் இஸ்திகாமத் என்பதாக சொல்லப்படும். அது மிகப்பெரிய பாரமானது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஒரு மனிதன் இஸ்திகாமத் உடையவனாக இருப்பதற்கு 10 விதமான வேலைகள் அவனிடத்தில் தேவை என்பதாக ஃபகீஹ் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 10 காரியங்கள் அவனிடத்தில் இருந்தால்தான் இஸ்திகாமத் உடையவனாக அவன் இருக்கின்றான். ஃபஸ்தகிம் கமா உமிர்த என்ற அந்த ஆயத்திற்கு உரியவனாக அவனாக முடியும் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒன்று, ஹிஃப்துல் லிசான் அனில் கீபா, பொய் பேசுவது, புறம் பேசுவது போன்ற தீய காரியங்களை விட்டும் தன்னுடைய நாக்கை பாதுகாத்துக் கொள்ளுவது. அல் இஜ்தினாப் அன் சுஇல் ظن, தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை விட்டும் மனதை பாதுகாத்துக் கொள்ளுவது. அல் இஜ்தினாப் அனி சுஹ்ரியா, அடுத்தவரை கேலி கிண்டல் செய்வதை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்ளுவது. கல்லுல் பஸ்ரி அனில் மஹாரிம், நாலாவதாக ஹராமான விஷயங்களை விட்டும் பார்வையை தடை செய்து கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்ளுவது. ஹராமான பார்வைகள், ஹராமான பொருள்களை பார்க்காமல் இருப்பது, விஷயங்களை பார்க்காமல் இருப்பது. ஐந்தாவது சிதுகுல் லிசான், உண்மையே பேசுவது. ஆறாவது அல் இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது. ஏழாவது அல்லா யுஸ்ரிஃப, அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஹலாலான பொருளை இஸ்ராஃபான முறையில் வரம்பு மீறி செலவு செய்யாமல் இருப்பது. எட்டாவது அல்லா யத்லுபல் உலூப வல் கிப்ர, தனக்கு பெருமையையும் உயர்வையும் தேடாமல் இருப்பது. பெருமை உயர்வு என்பதெல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம், அதை தனக்குரியது என்பதாக வாதிடாமல் இருப்பது, அதன்படி செயல்படாமல் இருப்பது. ஒன்பதாவது அல் முஹாஃபலத் அலா ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகளின் மீது நிரந்தரமாக இருப்பது. தொழுகைகளை பேணுதலாக தொழுவது. தொழுகையை நிரந்தரமாக பேணுதலாக தொழுவது என்பதில் 2 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஆயத்துகளிலே விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது முன்னால். ஒன்று வெளித்தோற்றம், வெளித்தோற்றமான நிலையிலே தொழுகைகளை மிகச் சரியாக கடைபிடிக்க வேண்டும். இதுக்கு முஹாஃபலத்துஸ் ஸலா என்பதாக சொல்லப்படும். தொழுகையை அதனுடைய நேரத்தில் அதனுடைய சட்டங்களின்படி ஃபர்து, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹப் என்பதை பேணி தொழுவதற்கு பெயர் முஹாஃபலத்துஸ் ஸலா என்பதாக சொல்லப்படும். அதே மாதிரி மனம் கனிந்து, மனம் ஒன்றி அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசுடன் தொழுவது, பக்தியுடன் தொழுவது, குஷு ஹுதுவுடன் தொழுவது என்பது அந்தரங்கத்தைச் சேர்ந்தது. இந்த 2ம் செய்தால்தான் அவர் தொழுகையை முறையாக சரியாக நிறைவேற்றுகின்றார் என்பதாக பொருளாகும். 9வது இந்த முறையிலே தொழுகையை அவர் பேணுதலாக செய்து வருவது. 10வது அல் இஸ்திகாமத்து அலா சுன்னத்தி வல் ஜமாஅ, சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையின் மீது நிலையாக இருப்பது, உறுதியாக இருப்பது. இந்த 10ஐயும் செய்யணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய காரியம். அது சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாது. உலகத்திலே பலவிதமான தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இதுல இந்த கடைசியாக சொல்லப்பட்ட அல் இஸ்திகாமத்து அலா சுன்னா வல் ஜமாஅ என்பதும் மிகப்பெரிய பாரமானது. ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர் 73 கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். 73 கூட்டங்கள் அசல் கூட்டங்கள். ஆனால் அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்பதாகத்தான் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். நானும் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்தவன் தான் என்பதாக. ஆனால் யாராவது ஒருவர் தான் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தாக இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் அதை விட்டு நீங்கியவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த சுன்னத்தான வழிமுறைகள், சஹாபாக்கள் உடைய ஜமாஅத்து காட்டி தந்த அந்த வழிமுறைகள், இவற்றிலே நிரந்தரமாக இருப்பது என்பது மிக பாரமான காரியம். ஆக இந்த 10 விஷயங்களை கொண்டவர்கள் தான் இஸ்திகாமத் உடையவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கின்றோம். அதை மனதிலே தேக்கி வைத்து மனமாற மனமுருகி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும். ஸிராத்த முஸ்தகீமை
சிராத்த முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரான வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக, எங்களை வழி நடத்துவாயாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த துஆவை மனிதன் மனம் உவந்து மனம் கசிந்து கேட்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் எதுவும் கிடைக்காது. இஸ்திகாமத் உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவனிடத்திலிருந்து அந்த உதவி நமக்கு கிடைக்க வேண்டும். அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பொதுவாக இஸ்தகீம் என்று சொன்னாலே இஸ்தகீம் கமா ஃபஸ்தகீம் கமா உமிர்த என்ற வாசகத்துக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாமத்தை தேடிக்கொள் என்பதாகத்தான் அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவாயாக. அந்த தேடுதல் என்பது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்றது. அஸ்தக்ஃபிர், இஸ்தக்ஃபிர், நீ மன்னிப்பு தேடு என்ற வார்த்தை வாசகமே அதற்கு. அதனால்தான் அதில் அரபியில இலக்கணத்தில் சொல்லப்படும் அந்த இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் என்பதிலே உள்ள அந்த சீன் என்பது சீனு தலப், தலபுடைய சீன் என்பதாக, தேடுதலுடைய சீன் என்பதாக சொல்லப்படும். இந்த மாதிரி வசன், இந்த மாதிரி வார்த்தைகள் எந்த இடத்துல வருகின்றோ அதற்கெல்லாம் அந்த பொருள் செய்யப்படும். அதே மாதிரி ஃபஸ்தகிம் என்று சொன்னால் இஸ்திகாமத்தை தேடிக்கொள்வாயாக, கேட்டு பெறுவாயாக என்பதாக பொருள் செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. வமன் தாப மஅக, உம்முடன் இருக்கக்கூடியவர்கள், தௌபா செய்து உம்முடன் இருக்கக்கூடியவர்களுக்கான சஹாபாக்கள் அவர்களும் அதே மாதிரி இஸ்திகாமத்துடைய தீனிலே உறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னது நமக்கெல்லாம் படிப்பினையாகும். சஹாபாக்களை மட்டும் குறிக்காது. யார் யார் இந்த தீனிலே இணைந்திருக்கின்றார்களோ, ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அப்படி இஸ்திகாமத்து உடையவர்களாக இருக்க வேண்டும். அது நம்மையும் குறிக்கும், இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மூமின்களையும் குறிக்கும். அடுத்த அதே ஆயத்தில் அல்லாஹ் தொடர் சொல்லுகின்றான், வலா தத்கவ், வரம்பு மீற வேண்டாம், நீங்கள் வரம்பு மீற வேண்டாம். அதாவது ஷரியாத்துடைய எல்லையை விட்டும் மீறி செல்ல வேண்டாம். ஷரியாத்துடைய எல்லை கோடு எது வரைக்கும் இருக்கின்றதோ அந்த கோடு வரைக்கும் தான் நீங்க உள்ளேயே இருக்கணும். அந்த கோட்டுக்கு வெளியே போகக்கூடாது. பொதுவாக உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லை கோடு என்று ஒரு நாட்டுக்கு இருக்கின்றது. எல்லை கோட்டை தாண்டினால் அந்த நாட்டுக்காரன் முடிச்சிட்டு போயிடுவான். எல்லை கோட்டை தாண்டினால் அது கடும் குற்றமாக கருதப்படும். எல்லை கோட்டை தாண்டி வந்து விட்டான், ஆகவே நாங்கள் அவனை கைது செய்து விட்டோம், எங்களுடைய சிறையிலே அடைத்து விட்டோம், அவனுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை தினத்தாள்களிலே நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று எல்லை தாண்டக்கூடாது. ஒரு எல்லை கோடு இருக்கின்றது, ஹுதூத் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை, அந்த கோட்டையை வரையறுத்து வைத்திருக்கின்றான் மார்க்கத்திலே. அதை விட்டு தாண்டி செல்லக்கூடாது. வலா தத்கவ், எல்லை மீறி நீங்கள் செல்ல வேண்டாம். வரம்பு மீறி செல்லுவது என்பது அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் எந்த சட்டங்களை ஒரு விஷயத்திற்கு சொல்லி இருக்கின்றார்களோ, எந்த விதிமுறைகளை சொல்லி இருக்கின்றார்களோ அதற்கு மாற்றமாக இருப்பது அல்ல, அதை மீறி செய்வது, அதிகமாக செய்வது, அதுவும் வரம்பு மீறுதல் என்பதுதான் சொல்லப்படும். அதை வழக்கத்தில் நாம் சொல்லுவோம் இஸ்ராஃப் என்பதாக சொல்லுவோம். ஒரு விஷயத்திற்காக வேண்டி செலவு செய்யலாம், ஹலாலான பொருளை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நாம் சம்பாதித்த ஹலாலான பொருளை செலவு செய்யலாம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு அதற்கு செலவு செய்யலாம் என்பதாக பொருள். அதைவிட அதிகமாக செலவு செய்தால் அதுவும் வரம்பு மீறுதல், இஸ்ராஃப் என்பதாக வெளிப்படையாக நாம் சொல்லுவோம். அதை அப்படியும் நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக சொல்லுகின்றனர். சரி, நீங்க உங்களுடைய பொருள்களை அல்லது உங்களுடைய செயல்களை வரம்பு மீறி செய்கிறீர்களா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவருடைய பார்வையை விட்டு நீங்கள் தப்ப முடியாது. வல்லாஹ் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக அவன் நீங்கள் செய்கின்றவற்றை உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றான், கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றான். அவன் பஷீர், பார்வையாளன். அவருடைய பார்வையை விட்டும் எந்த அணுவும் தப்பாது. அதனால் நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்றும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். மூமின்கள் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றான். வலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார். அடுத்த ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களின் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம். அப்படி சாய்ந்து விட்டால் ஃபதமஸ்ஸகுமுன் நார், நரக நெருப்பு உங்களை தொட்டுவிடும்.
நரக நெருப்புக்கு இலக்கானவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். வலா தர்கனு இலல்லதீன வலமு, அநியாயம் செய்யக்கூடியவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விட வேண்டாம். அநியாயம் செய்ய வேண்டாம் என்பது ஒன்று, அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம் என்பது வேறொன்று. அநியாயம் செய்யக்கூடிய சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க பக்கம் கூட நீங்க போகக்கூடாது, சாயக்கூடாது. அவர்களுக்கு சாய வேண்டாம் என்று சொன்னால் என்ன? அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் ஆதரவாக இருக்கக்கூடாது. இந்த வலா தர்கனு அப்படிங்கிறதுக்கு சாய வேண்டாம் என்று அர்த்தம் செய்யப்பட்டிருக்கின்றதே. பொதுவாக சாயுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளின் மீது ஒரு பொருள் சாயுறது அல்லது ஒரு மனிதன் சாய்வது அப்படிங்கிறதுக்கு மைலான் என்பதாக அரபியில சொல்லப்படும். வலா தர்கனு அப்படிங்கிறதுக்கு வலா தமிழுன்னு அர்த்தம் எழுதுறாங்க, சாய்ந்து விட வேண்டாம், நீங்கள் சாய வேண்டாம் என்பதாக. ஆனா சாய வேண்டாம்ங்கிறதுக்கு அந்த தமிழுங்கிற வார்த்தையை விட்டுட்டு அல்லாஹ்தாலா ஏன் தர்கனு என்று சொன்னால் அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் போய் சேருவது அவர்களுக்கு உதவியாக இருப்பது என்பது மட்டுமல்ல, அந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயலை சரிதான்ப்பா செஞ்சுட்டு போகட்டும் அவருடைய இது என்று சொல்லி அந்த செயலை நீங்கள் செயலுக்கு ஆதரவு கொடுத்தால் அப்பொழுதும் நீங்கள் அவனுக்கு ஆதரவு தருகின்றீர்கள், அவன் பக்கம் சாய்ந்து விடுகின்றீர்கள் என்பதாக பொருளாகும். அதனால்தான் இதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. வலா தர்லோ பி அமாலிஹிம், அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டாம். வலா துதாஹினு வலமத, அநியாயக்காரர்களை அலட்சியமாக நீங்கள் கருத வேண்டாம். வலா துதியுஹும், அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம், வழிபட வேண்டாம். வலா தஸ்குனு இலல்லதீன வலமு, அநியாயம் செய்யக்கூடியவர்களை பற்றி நீங்கள் நிம்மதி அடைய வேண்டாம். அவங்க பாட்டு செஞ்சுட்டு போடாங்க, நமக்கு ஏங்க அந்த ஒன்று. யாராவது வந்து சொன்னா இவன் அநியாயம் பண்றான், இந்த மாதிரி அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா அவன் செய்யறான், நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம், நம்மளுடைய வேலையை. அநியாயம் செய்யக்கூடியவர்களை பற்றி மனதிலே கவலை இருக்க வேண்டும். இப்படி அநியாயம் செய்கின்றார்களே, தவறு செய்கின்றார்களே, தீனுக்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கின்றார்களே என்று ஒரு கவலை இருக்க வேண்டும். அவர்களை பற்றி ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும் மனசுல. அந்த வெறுப்பு இல்லாமல் அவர்களை கொண்டு இன்பம் காணக்கூடிய சூழ்நிலை